வணக்கம் நண்பர்களே. போகிறோன்னா வீட்டில் சிலிண்டர் லீக்கேஜ் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம பயப்படாமல் எப்படி சிலிண்டர் லீக்கேஜ் இதெல்லாம் இது பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலிண்டரில் அதிகமாக பார்த்திங்கன்னா வாசர் அந்த மாதிரி போயிருக்கும். அந்த வாசர் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சிலிண்டர் லீக்கேஜ் ஆகுதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழி தான். சிலிண்டர் லீக்கேஜ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, தண்ணியை ஊற்றி பாருங்கள். தண்ணியில் அப்படி பபுள்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா சிலிண்டர் லீக் ஆகலை. சிலிண்டர் அப்படி லீக் ஆகுதுன்னா பபுள்ஸ் ஆட்டம் வரும். உங்களுக்கு பார்த்துட்டு சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசர் மாற்றிக்கோங்க. இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலிண்டருக்கு வர வாசர், கேஸ் சிலிண்டருக்கு வர வாசர் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாசர் வச்சு எப்படி சிலிண்டரை நம்ம சரி பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டரில் இந்த மாதிரி இருக்க வாசரை இது பண்ணிக்கிட்டு இப்படி கை மூலியமா இப்படி பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு இப்போ லீக்கேஜ் ஆகிற சிலிண்டராக இருந்தால் அதில் இருக்க வாசரை நீங்கள் கழட்டிட்டு இந்த வாசரை ஃபிட் பண்ணிக்கிறோம். இதுதான் இவ்வளோதான் சிலிண்டர் லீக்கேஜை தடுக்கிறதுக்கான மெத்தட். இப்போ வாசர் மாற்றின சிலிண்டரில் நம்ம ரெகுலேட்டரை ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பார்க்கணும். எந்த வித லீக்கேஜும் இல்லை, அது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இதை செக் பண்ணுறதுக்கோசரம் அடுப்பை பற்ற வச்சு பார்த்துக்கிறோம். அடுப்பு எந்த வித லீக்கேஜும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த தகவலை உங்களுக்கு அருமையாக இருக்கும்னு நம்புகிறேன்.